ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் வனத்தில் இருந்தபோது ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அதனை தடுத்த சடாயுவின் இறக்கையை வெட்டினான் ராவணன். பின்னர் அங்கிருந்து சீதையோடு தப்பித்துச் சென்றான். சீதையின் குரல் கேட்டு ஓடி வந்த ராமனும் லக்ஷ்மணனும் இரத்த காயத்துடன் விழுந்து கிடந்த சடாயுவை கண்டனர். அவர்களிடம் நடந்ததை கூறிவிட்டு தன் உயிரை விட்டது சடாயு பறவை. இதனால் ராமபிரான் மிகவும் மனம் வருந்தி சடாயுவிற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தானே செய்தார். சடாயு இறந்த செய்தியை கேள்விப்பட்ட அவரது உடன்பிறப்பான சம்பாதி முனிவர் ராமபிரானை அடைந்து சடாயுவின் இறப்பிற்கு மிகவும் வருந்தியதோடு தமது உடன் பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை கூட செய்ய இயலாத பாவியாகி விட்டேனே என்று புலம்பினார். அதை கேட்ட ராமபிரான் சம்பாதி முனிவரை தேற்றி தென்னாட்டில் 300 அடி உயரம் உள்ள மலையடிவாரத்தில் ஒரு குகையில் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி உன் பாவத்தை போக்கிக்கொள் என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார். கழுகு முனிவராகிய சம்பாதி இத்தலத்திற்கு வந்து இந்த மலையிலேயே தங்கியிருந்து ஒரு முகமும் 6 கைகளும் கொண்டு விளங்கும் முருகப்பெருமானாகிய சுப்பிரமணியரை வணங்கி தனது பாவத்தை போக்கிக் கொண்டார். சகல பாவங்களையும் நீக்கும் வல்லமை கொண்ட முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் இத்தலத்தில் கழுகு முனிவர் வசித்து வந்ததால் இம்மலை கழுகுமலை என்ற பெயரை பெற்றது. கழுகுமலையில் அருள்பாலிக்கும் மூர்த்தி என்பதால் இத்தல இறைவனும் கழுகாசலம் மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார்.